விரிவான செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சாலிகிராமம் இல்லத்தில் அலைக்கடலென திரண்ட தொண்டர்கள் கேப்டனுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் விழா வறுமை ஒழிப்பு தினமாக தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள கேப்டன் இல்லத்தில் வாழ்த்து தெரிவிப்பதற்காக அதிகாலை முதலே தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். தனது இல்லத்தில் சாமி தரிசனம் செய்த கேப்டன் விஜயகாந்திற்கு முதலில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இனிப்புகளை வழங்கி தனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதேபோல் கேப்டனின் மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகிய இருவரும் கேப்டனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தேமுதிக மாநில இளைஞர் அணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் தனது குடும்பத்தினருடன் சென்று கேப்டனுக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தேமுதிக மாநில மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கேப்டன் விஜயகாந்திற்கு பூச்செண்டு அளித்தும் சால்வை மற்றும் மாலை அணிவித்தும் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். தலைவர், எங்களது குடும்ப தலைவர், பாசமிகு தலைவர் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு சீரும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சமும் மாசு கட்டுப்பாடும் நிறைந்திருப்பதால் கழக தலைவர் கேப்டனுடைய பிறந்த நாளில் சுமார் தமிழகம் முழுவதிலும் 2.5 லட்சம் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று கழக தலைவர் கேப்டன் பிறந்த நாளில் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுடைய கேப்டனின் அன்பு தம்பிகள் மரக்கன்றுகளை நட துவங்கியுள்ளனர். அதே வேளையில் இந்த பிறந்த நாள் ஏழை எளிய மக்களுக்கும் எங்களுக்கும் மாபெரும் சிறந்த நாள் என்பதை இந்த பிறந்த நாள் விழாவில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதிக்கு 1000 அப்படிங்கிற முறையில் 214 தொகுதிக்கும் மற்றும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து 2.5 லட்சம் மரக்கன்று கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதியிலும் அத்தனை பகுதியிலும் தேமுதிக நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, மக்களுக்காக மக்கள் பணிகளை ஏழைக்கு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு அப்படிங்கிற முறையில் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. கேப்டனை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். ஆண்டாள் அழகர் கல்லூரியின் நிர்வாகிகள் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கேப்டனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் கேப்டன் தொலைக்காட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்களும் கேப்டன் விஜயகாந்தை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதனிடையே கேப்டனுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த தொண்டர்கள் அனைவருக்கும் பசுமை தமிழகம் திட்டத்தின் கீழ் தேமுதிக இளைஞர்கள் அணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் மரக்கன்றுகளை வழங்கினார்.
கேப்டன் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தொண்டர்களின் வருகையால் சாலை கிராமம் பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. முன்னதாக கேப்டனுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த தொண்டர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன.